ஸோ எப்படிலாம் வந்து கவுன்சிலிங் நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், எப்படி சீட்டு கிடைச்ச பிறகு அதை எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவைல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு தகவல் பார்க்கலாம். வித்தவுட் டொனேஷன் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி போன்ற கோர்ஸ் வந்து தரமான கல்வியில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இப்போ கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்துக்கிறதுக்கும் ப்ளஸ் அது வந்து சீட் கிடைச்சதுன்னா அதை நீங்கள் எப்படி அவைல் பண்ணலாம் அப்படிங்கிற முக்கியமான தகவல் பார்க்கலாம். அதாவது இணைய வழி தான் வந்து கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஜென்ரல் கவுன்சிலிங் பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26/11/20 தொடங்கி 28/11/20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இது சம்பந்தமாக வந்து தகவல் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம tnuonline.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ஓசிபிசி, பிசிஎம், எம்பிசி இருந்தால் 3000 பணம் செலுத்துவீங்க. எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இருந்தால் 1500 பணம் செலுத்துவீங்க. இது பணம் செலுத்தினா மட்டும்தான் கவுன்சிலிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்க. கலந்தாய்வு நடக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் அவங்க பாடப்பிரிவு ப்ளஸ் காலேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் 1, 2, 3 இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் முறையாக மாற்றிக்கலாம். ரிசல்ட் ஆனது சொல்லிட்டோம். 2/20 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ரிசல்ட் ஆனது வெளியிடுவாங்க. ஸோ ரிசல்ட் வெளியிட்ட பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா வந்து அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் ஏதாவது தேர்வு இருந்துச்சுன்னா அங்கே நேம் டிஸ்பிளே ஆகும். காலேஜில் இருந்து எதாவது தேர்வு ஆகலை அப்படின்னா நீங்கள் எதாவது செலக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தகவல் வரும். ஸோ நீங்கள் தேர்வு ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கல்லூரிக்கு வந்து ஒரு 20,000 பணம் செலுத்தணும். அதை நீங்கள் இணையதளம் மூலமாக நீங்கள் செலுத்திக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு SMS ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் மூலமாக உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் எந்த டைமில் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய TNU யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போயிடணும். அடுத்ததாக போகும்போது நீங்கள் எல்லா விதமான ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் கொண்டு போகணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் அலாட் ஆன அந்த அலாட்மெண்ட் ப்ரொசீஜருக்கு உண்டான ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சொன்ன மாதிரி தான் ஸோ ஸ்லைடிங் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கவுன்சிலிங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆயிரும். முக்கியமான விஷயம், கலந்தாய்வில் கலந்துக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே வந்து சீட்டு கிடைக்கும் அப்படின்ற உத்தரவாதம் கிடையாது. இடம் ஒதுக்கப்படாத மாணவர்கள் அடுத்தடுத்த கலந்தாய்வில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஸோ உங்களுக்கு வந்து பணம் கட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் இடம் உங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னா அடுத்த கவுன்சிலிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கலந்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து இன்னும் சில பேர் வந்து கவுன்சிலிங் கலந்துக்கான ஒரு பாசிபிலிட்டி கூட கொண்டு வரலாம். கவுன்சிலிங் எல்லாரும் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க. அனைவரும் சிறப்பான முறையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. புதிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது எனக்கு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும்.